கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் சார். வணக்கம். வணக்கம். வழக்கம் போல இந்த ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடலன்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி அவர்கள் வந்த வேகத்திலே ஓடி இருக்கிறார். வழக்கமா தமிழ்நாடு அரசு நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானத்தை வாசிக்கிறதா ஆளுநருடைய வழக்கம் முதல் சட்டப்பேரவையில. ஆனா எந்த ஒரு மரபுகளை மதிக்காம ஆளுநர் அவர்களுடைய வெளிநடப்பை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கா, எப்படி பாக்குறீங்க? அதாவது மதிநுட்பம் நூலோடு உடையா இருக்கு, அதிநுட்பம் யாவுல முன்னுப்பவை அப்படின்னு ஒரு குறள். அந்த குறளை தான் முதல்ல ஆளுநர் படிக்கணும், சரிங்களா? இந்த நூலோடு அப்படின்ன உடனே அவர் பயந்துட்டார் போல, நம்மளை தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அவரு அந்த நூலை சொல்லலை, இந்த பெல்ட் கிராஸ் பெல்ட்டை சொல்லலை. அதில் உள்ள மதிநுட்ப நூலோடுனா படித்தறிவு, அந்த புத்தகங்களை படித்த மதிநுட்பத்தோடு இருக்கக்கூடிய அறிவோடு இருப்பவர்களை எந்த விதமான சூழ்ச்சி செஞ்சாலும் வீழ்த்த முடியாது, எது தின்னாலும் நீங்க முடியாது, உங்களால் எதுவும் செய்ய முடியாது, சூழ்ச்சி செஞ்சு எதுவும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறத அந்த குறளோட அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் குறளோட அர்த்தம். ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, ஏதோ பிளாக் பெல்ட் இந்த கிராஸ் இருக்குல்ல, அவங்க அந்த பூணூல் போடுறது இருக்குல்ல, அதைத்தான் அதை நம்ம சொல்லிட்டாரோ அப்படின்னு நினைச்சு படிக்காம போயிட்டாரான்னு ஒரு டவுட் இருக்கு நமக்கு. அது எப்படி எதா இருந்தாலும் வழக்கம் போல அவர் சொல்றதுதான். தேசிய கீதத்துக்கு இன்சல்ட் ஆயிடுச்சு, அவங்க அவமானப்படுத்துறாங்க, தேசிய கீதத்தை அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி, இது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசணுமோ அதை அவர் பேசியிருக்காரு. இதுல ரொம்ப நம்ம அதுக்கு அவர் ஆளுநர் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம பிரதான எதிர்கட்சியான ஏற்கனவே ஆட்சி செஞ்ச அண்ணாவின் பெயரில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஆளுநர் சம்பந்தமே இல்லாமல் ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார். குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் அவர் பேசணும். என்ன, அதாவது ஒரு மேற்பார்வையாளர், அவர் ஒரு மேற்பார்வையாளர், அரசாங்கத்தில் ஒரு மேற்பார்வையாளர். அவரை வர சொல்லுவாங்க, நீங்க வாசிக்கணும், என்ன எழுதுறாங்களோ அதை வாசிக்கணும், நன்றி சொல்லணும். ஒருவேளை அங்க அதுல ஏதாவது சில இது இருந்தா அவர் கூடுதலா செய்திகளை சொல்லலாம், இப்படி இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும், அரசு சிறப்பா செயல்படுத்தலாம், இந்த வேலைகளை செய்யலாம்னு சொல்லலாம். ஆனா இவர் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்தே உள்ள நுழையிறாரு ஓடிறாரு, உள்ள நுழையிறாரு ஓடிறாரு, இதே செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பொதுக்கூட்ட மேடை மாதிரி நடத்திக்கிறாரு. சட்டமன்றத்தை ஒரு பொதுக்கூட்ட மேடை மாதிரி நடத்துறாரு. அவர் முழுக்க முழுக்க ஒரு வானதி சீனிவாசன் செய்ய வேண்டிய வேலையை, அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலையை, நயினார் நாகேந்திரன் செய்ய வேண்டிய வேலையை பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயும் செய்யறாரு, வெளியும் செய்யறாரு. அரசுக்கு எதிராக நிறைய அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புறாரு. இங்க இருந்து உள்ள அதாவது உற்பத்தி எல்லாம் வெளியேறிட்டாங்க, முதலீட்டாளர்கள்லாம் வெளியேறிட்டாங்க, தற்கொலைகள் அதிகமாக நடக்குது, அவர் சொன்ன பாருங்க, தற்கொலைகள் அதிகமாக நடக்குது, போதைப் பொருட்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இவர் வாழக்கூடிய இவருடைய சொந்த ஊரான பீகாரையும் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பேசணும்னா இவரால் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. நம்ம என்ன சொல்றோம், உண்மையிலே தேசிய கீதத்துக்கு தொடர்ந்து அவமானத்தை ஏற்படுத்த அவர் நினைச்சா தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதானே? தமிழ்நாட்டை விட்டு வெளியே தமிழ்நாடு தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறது, எனவே நான் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளியேறேன், இது எனக்கு அவமானம், தமிழ்நாட்டுக்கு அவமானம், இந்த தேசிய கீதத்தை அவமானம், வெளியேற வேண்டியதானே? இங்க இருந்துகிட்டு சம்பந்தம் இல்லாம குறைச்ச கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஷயத்துக்கு வருவோம். அவர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இதை ஆதரிக்கிறார். ஆளுநர் சொன்ன விஷயங்களை முழுமையா ஆதரிக்கிறார். நாளைக்கு இவரே ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இப்படி செஞ்சா ஜெயலலிதா அவர்கள் எப்படி எதிர்த்திருக்காங்க சொல்ல போனா, இவர் கட்சியில் வைத்திருக்கக்கூடிய பேர் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, நாட்டுக்கு தாடியும் தேவையில்ல, நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, ஓடுறாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, இவர் ஆளுநர் இப்படி பேசுவது சரியா, மரபா, அவையுடைய மரபை மீறல இவர் பேசுறாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு நியாயமா நேர்மையா மக்களுக்கு பதில் அவர் சொல்றாரு, மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்க, அரசுக்கு என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கிறதா மக்களுக்கு நான் தெளிவுபடுத்தணுங்கிறாரு. அப்ப பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு தானே போகணும். ஆனா பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க, நன்றி வணக்கம் ஓடுறாரு. அப்ப மக்கள்கிட்ட சரியான செய்தி கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலையில என்னன்னா முழுக்க முழுக்க அவதூறு தான். இல்ல உங்களுடைய திட்டம் தான் என்ன, தொடர்ந்து ஒரு சட்டமன்றத்தை ஒரு பரபரப்பாவே முதல் சட்டமன்றத்தை வைக்கிறாங்களே, எதிர்கட்சியே சரியா பேச மாட்டாங்க, அப்படி மக்கள் மீது அக்கறை இருந்தா எதிர்கட்சியாவது சட்டமன்றத்துல பேசலாம், அதையும் பேசாம அலறடிச்சுட்டு ஓடுறாங்க. ஆளுநர் ஒரு புறம் அரசு குறை சொல்லிட்டே போறாரு, என்ன பண்றது எல்லாம்? அதான் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த விதமான குற்றச்சாட்டு வைக்காம ஆளுநர் என்னென்ன சொல்லியிருக்காரு, ஒரு 13 குறைகள் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு.
அதெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. ஆளுநர் என்னென்ன சொன்னாரோ இப்படி இப்படி இருக்கிறது வாசிச்சுட்டு இருக்காரு, ஒன்னொன்னா வாசிச்சுட்டு இருக்காரு. நீ பத்திரிகைகள் முன்னாடி வாசிக்கிறாரு. அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுதான் அவர் பேசணும். தமிழ்நாட்டு அரசு மீது எங்களுக்குள்ள விமர்சனம் என்னன்றதை பேசணும்ல, அதை பேசவே இல்லை. முழுக்க முழுக்க ஆளுநருடைய குறைபாடு சொல்லிட்டு பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடுறாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இனிமேல் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையே இல்லாமல் சட்டமன்றம் நடப்பதற்கான அரசியலமைப்பை திருத்த வரக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு நம்முடைய முதல்வர் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆளுநருடைய அந்த அந்த சபையில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதை வெளியே வந்து போய் சொல்றாரு. அவருடைய மைக் ஆஃப் பண்ணவே இல்லை, ஆனா ஆஃப் பண்ணதான் சொல்றாரு. இவர் தான் அப்பா அவர்களுக்கு இடையூறு கொடுக்குறாரு. அதாவது சபாநாயகருக்கு இடையூறு பண்றாரு. சபாநாயகருக்கு இடையூறு மட்டும் பண்ணது இல்லாம இவர் என்ன செய்யறாருன்னா, மைக் ஆஃப் பண்ணாதத ஒரு சபாநாயகர் மீது ஒரு தவறான ஒரு பொய்யை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பரப்புறாரு. ஆனா இன்னைக்கு ஊடகங்கள்ல மைக் ஆஃப் பண்ணல, அது தவறான தகவல் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா வெளியே வந்துட்டு. ஓகே, உண்மையை வெட்ட வெளிச்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப இவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு நலனின் அக்கறை இருக்கா அவங்களுக்கு அக்கறை இருக்காதுங்க. முழுக்க இவங்களுக்கு அக்கறை இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும். இன்னும் சொல்லப்போனா சீமான் போல் RSS காரர்களை போல் திராவிட இயக்கத்தை வீழ்த்தணும் அப்படின்னு பேசுறாரு. பெரியார் குறித்து இவருடைய கருத்து என்ன, மார்க்ஸ் குறித்து ஒரு கருத்து என்ன? மார்க்ஸ் வந்து ஆபத்தான நபருங்கிறார். காரல் மார்க்ஸ் ஆபத்தான, இவருக்கு தேவையா? நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணும் இல்லை, நீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நீங்க நேரம் வாங்க, மார்க்ஸ் குறித்து பேசுங்க, ஸ்டாலின் குறித்து பேசுங்க, பெரியார் குறித்து பேசுங்க, அம்பேத்கர் குறித்து பேசுங்க, இன்னும் முதல்வர் குறித்து நீங்க மோசம் கூட பேசுவாங்க. தயவு செய்து ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறிட்டு இங்க ஒரு தேர்தல்ல நயினா நாகேந்திரன் மாதிரி ஏதோ ஒரு தொகுதியில போட்டிட்டு நீங்க வெற்றி பெற்று வந்து பேசுங்க. இதெல்லாம் அப்ப பேசுங்க. உங்களுக்கு சரியான பதில தமிழ்நாட்டு மக்களும் தருவாங்க, ஆளுங்கட்சியும் உங்களுக்கு சரியான பதில தரும். அதை விட்டுட்டு ஒரு ஆளுநர் பதவியில உட்கார்ந்து கொண்டு அரசு பதவி, அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் நீங்க நடக்கணும். உங்களுடைய வேலை என்னன்னா, தின்னுட்டு தூங்குறதாங்க வேலை. இதுதான் வேலை, தின்னுட்டு தூங்குறதா வேலை. 116 ஏக்கர் அவர் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா 116 ஏக்கர். நான் இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த 116 ஏக்கர் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிய சட்டமன்றம் திறந்தாரு. அது சில மோட்டிவ்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை மருத்துவமனையை மாத்திட்டாங்க. இந்த 116 ஏக்கர்ல சட்டமன்றம் அங்க கட்டணும். புதிய சட்டமன்றத்தை அங்க கட்டிட்டு ஒரு ஓரத்துல உட்கார வச்சா போதும் ஆளுநரை. இவர் இல்ல, எந்த ஆளுநர் வந்தாலும் ஒரு ஓரமா உட்காந்து 10 ரூம் இருந்தா போதும். இல்ல 10க்கு 10 இல்ல, ஒரு பெரிய அரண்மனையா கூட இருக்கட்டும். ஆனா 116 ஏக்கர் தேவையா? 116 ஏக்கர் தேவையா? அதனால தின்னுட்டு சும்மா இருக்க முடியாம இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறாரு. சரிங்களா? அதான் நம்ம சொல்ற மாதிரிதான், மதிநுட்பு நூலோடு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை இவரால் எந்த சூழ்ச்சி செஞ்சாலும் வீழ்த்த முடியாது. முழுக்க இவர் தோற்றுதான் போவார். அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பது, திராவிட இயக்கங்கள் அழிப்பது. பூணூல் போடுறவங்க அவருக்கு தேவையா? இங்க வந்து பட்டியலின மக்களுக்கு பூணூல் போட்டு விட்டு இதெல்லாம் அவருக்கு தேவையா? இவருடைய வேற என்ன? அரசு, ஆனா நீங்க வந்து உட்கார வேண்டியது ஆளுநர் உட்கார்ந்து இருக்கீங்க, அரசு என்ன சொல்லுது அதை கேட்கணும். அமைச்சரவை உரைங்க, அது வந்து அமைச்சரவையுடைய கூட்டு தயாரிப்பு. நீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, முழுக்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. அமைச்சரவை உரையை நீங்க வாசிங்க, அதுல மேற்கொண்டு சில கோரிக்கைகள் நீங்க வைக்கலாம். ஆனா முழுக்க ஒவ்வொரு ஆண்டு நீங்க அரசை குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க செய்யறது அரசியல் தானே செய்றீங்க. முழுக்க அரசியல் தான் செய்றீங்க. இதுல முக்கியமா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கீதத்தை அவமதிக்கிறாங்க, அதனாலதான் ஆளுநர் இந்த மாதிரிலாம் வெளிநடப்பு வைக்கிறாருன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போதெல்லாம் வெளிநடப்பு செய்யறவரு ஆளுநர். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கிறதா பாஜக காரங்களுடைய வேலையா இருக்கு, எப்படி பார்க்கலாம்? அதுதான் உண்மையும் கூட. இப்ப நீங்க குறிப்பிட்டதான் உண்மை. தேசிய கீதம் எப்போது பாடப்பட வேண்டுமோ அப்போதுதான் பாடப்படும். இது தமிழ்நாட்டு சட்டமன்றத்துடைய மரபு தான். மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்க தெரியல. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில தான் தேசிய கீதம் பாடுறது. இது இறுதியில் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் பெல்ட் இருக்குல்ல, இந்த பார்ப்பனர்கள் மரியாதை தர மாட்டாங்க. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சங்கராச்சாரி, அந்த இப்ப இருக்கிற சங்கராச்சாரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிக்காம இருக்கிறது, பழைய சங்கராச்சாரிகள் தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்காம இருக்கிறது, அந்த வகையாளருக்கு வரக்கூடியவர் தான் நம்ம ஆளுநர். அதனால தமிழ் தாய் வாழ்த்துல ஒரு உட்கார்றது, நீ நின்று மரியாதை தர்றதா அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவர் வெளியேறார். அவருடைய நோக்கம் அதுதான். தமிழ் தாய் வாழ்த்தை இழிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் தாய் வாழ்த்து நான் எழுந்து நிற்க வேண்டுமா அப்படின்ற நோக்கத்தோட தான் அவர் வெளியேறாரு. முழுக்க அதுதாங்க நோக்கம். அவருடைய நோக்கம் அதுதான். தேசிய கீதம் எப்ப ஏங்க, இது தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபு தானே,
ஆளுநர் கடிதம் சபாநாயகர் அவர்கள் கடிதம் இருக்கிறாரு. சபாநாயகர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மரபு தான், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, இறுதியில தான் தேசிய கீதம் பாடப்படும் சொல்லிட்டாரு. மறுபடியும் அதே குற்றச்சாட்டு வச்சுட்டு என்ன அர்த்தம்? அதே குற்றச்சாட்டு வச்சுட்டு என்ன அர்த்தம்? அப்போ உங்களுடைய நோக்கம் தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துவது. இதுதான் பாஜகங்களும் செய்வாங்க, RSS காரங்களும் செய்வாங்க. இவரும் அந்த அந்த மதிநுட்ப நூலோடு அந்த நூல் இவர் வேற நூல் நினைச்சிருக்காரு. அந்த நூல் கிடையாது, அது புத்தக அறிவுள்ள நூல் தான். அதனால முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இவர் செய்யக்கூடியது அரசியல் தான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சாரத்தை இப்பொழுதிருந்து அவர் கிளப்பியிருக்கிறார். இதில் முக்கியமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து தான் தற்போது எதிரொலிக்க துணிங்க இருக்கிறது. எப்படி பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் வந்து ஆட்டுக்கு தாடியும் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொன்னாங்களோ, அதே கொள்கைகளில் தான் நானும் பயணிக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறார். உண்மைதான், நாட்டுக்கே ஆளுநர் தேவையில்லை, எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஆளுநர் தேவையில்லை. அவர் அதாவது அப்படி சொல்லி இருந்தாலும் கூட இன்னைக்கு முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு எங்களுடைய தலைவர்கள் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் சொல்லியிருந்தாலும் கூட, ஆனா ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட அந்த ஆளுநர் இது வரைக்கும் மதித்து தான் நடந்திருக்கிறோம். அந்த வழியில நானும் மதித்து தான் நடந்திருக்கேன். ஆனா இவர் ஆளுநர், இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சட்டசபை மரபை மீறுறாரு, பொய்யா குற்றச்சாட்டை பரப்புறாரு, அரசியல் மேடையா பயன்படுத்துறாரு. முழுக்க முழுக்க அவர் செய்வது வந்து அயோக்கியத்தனமானது, தவறான செயல் அப்படிங்கிறத இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய அறிக்கை மூலமா தெளிவுபடுத்திருக்காரு. இது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அடுத்த கட்டமா பார்த்தோம்னா அரசியலமைப்பே திருத்த பண்ணணும்னு சொல்றாங்க. நல்ல விஷயம். இது அம்பேத்கர் அவர்கள் எழுதின சட்டத்துக்கு மாறாது இல்லையா? இல்ல அப்படி இல்ல. அரசியலமைப்பு சட்டத்தை அதான் சொல்றாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவது யாருன்னா மோடி, அமித்ஷா, இந்த ஆளுநர்கள், பாஜக காரர்கள் தான். ஏன்னா அவர்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்திருந்தா இப்ப பிரச்சனை கிடையாதுல்ல. அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுது, ஆளுநர் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், அரசு எழுதி தரக்கூடிய உரையை தான் வாசிக்கணும்னு சொல்லுது. அதை மீறுவது யாரு? முதல்வர் மீறி இருக்காரு, ஆளுநர் தான் மீறி இருக்காரு. அப்ப ஆளுநர் இப்படி மீறி செயல்படுவதை நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் தேவை. இவர்கள் இப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, ஒரு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இவர் வந்து ஒன்றிய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து ஒரு ஒன்றிய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. அப்ப மக்கள் தான் இங்க வந்து எஜமானர்கள். ஜனநாயகத்தின்படி பாத்தீங்கன்னா மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் தீர்மானிக்கணும். மக்கள் தீர்மானிச்சிருக்க முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்துற நோக்கத்தில் பேசல, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த கட்டமைப்பை மீறுகிறார், அந்த மரபை மீறுகிறார். எனவே அது அரசியலமைப்பு சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டின் தொடக்கத்துல ஆளுநர் உரை இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான வேலையை செய்வோம் அப்படிங்கிறாரு. செஞ்சிருவாரு. ஏற்கனவே அவர் பாத்தீங்கன்னா இதே நிறைய கிடப்புல போட்டார். இவருடைய ஒவ்வொரு மசோதாக்களையும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெறக்கூடிய ஒவ்வொரு மசோதாக்களையும் கிடப்புல போட்டார். ஒவ்வொன்றையும் நீதிமன்ற படியேறிதான் வெற்றி பெற்றார் நம்முடைய முதல்வர். இதுலயும் நிச்சயம் நம்முடைய முதல்வர் வெற்றி பெறுவார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்ற ஒரு நிலை இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கு வர வேண்டும் என்பது எதிர்கட்சிகளாக இப்ப அதாவது ஒன்றிய அரசு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கேரளாவா இருக்கட்டும், மேற்கு வங்கமா இருக்கட்டும், பல்வேறு மாநிலங்கள்ல ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தினர் இந்த சட்டத்திருத்தம் செய்வதற்கு வழி செய்யணும். ஓகே, பல்வேறு கருத்துக்கள் நன்றி.